ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பப்போ செஞ்சு கொடுக்க சொல்லி அனுப்பிடிப்பாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் வந்து கூட சேர்த்து செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக வந்து நெய் சேர்க்காமல் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. அடுத்ததாக பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம செய்கிற இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது நெய்யோட ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்ததாக வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் ஆனியன். அது வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நல்ல, அதாவது சரியாக ஆனியன் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். அந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கருகி போயிடும். இப்போ அடுத்ததாக வந்து கீரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக. இது வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் செய்ய போகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு தக்காளியில் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1 கப் அளவு கீரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கீரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. கீரை அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு ரைஸ் எடுத்துருக்கேன். நான் 1 கப் அளவு கீரையும் சேர்த்துருக்கேன். இப்போ கீரை சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ இது கூடவே வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேங்க. நான் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்கவே இல்லை. ஆல்ரெடி வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கல, அந்த காரமே எனக்கு போதும். அதனால் வந்து சேர்க்கல. அப்படி இல்லைனா வெறும் மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் மசாலா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவு ரைஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் நார்மலான சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அர்ஜென்ட்டாக வந்து ஏதாவது வந்து ரெசிபி வந்து செய்யணும் லஞ்சுக்கு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி எப்போதும் வந்து சிக்கன் மட்டன்லாம் சேர்த்து நம்ம பிரியாணி செய்கிறத விட இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததான் வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் தயிர் வந்து சேர்க்கல, லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும் வச்சு செஞ்சீங்க அப்படின்னாலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன சைஸ் லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதோட ஜூஸ் மட்டும் இதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். கீரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து கீரை சாப்பிடாதவங்க கூட இதில் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்ததான் மூடி போட்டுட்டு இது சரியாக 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கீரை வந்து போடுறதே தெரியக்கூடாது அப்படின்னா 1 கப்புக்கு 1 கப் அளவு ரைஸ் வந்து சரியாக இருக்கும். அவ்வளோதான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் பொரியல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியலோடு சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பை.